நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பேரோடு ஒரு அடைமொழி அதை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குணாதிசயங்கள் சார்ந்து ஒரு பேர் வைத்துக்கொள்வாங்க, இல்லைன்னா அவங்க ஊர் பேர் சேர்த்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமா செலிப்ரிட்டிஸும் அப்படியான ஒரு அடைமொழியெல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்க, ஒரு டேக் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஐகான்ஸே அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம், குவைட் நார்மல். ஆனால் நமக்கு பர்சனலாக ஒரு தனிப்பட்ட ஒரு லேமனாக, ஒரு காமன் பர்சனாக நமக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்மளை எப்படி கூப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு நல்லவன்பா அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு சிஸ்டரை பார்த்துருக்கீங்களா, நல்லா சிரிப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்களை சொன்னால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதில் பாசிட்டிவாக சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறதும் இருக்குது. ரொம்ப வினையான ஆள்பா அது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அது நல்லதும் கிடையாது. ஸோ பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேரோடு சேர்க்கிறது ஒரு நல்ல ஒரு கிரேடிங்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும். அதை எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வானத்தையும் பூமியும் தன் வார்த்தையின் உச்சரிப்பினாலே உருவாக்கின தேவன், த காட் ஹூ கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், அவர் என்ன ஒரு வார்த்தையில் சொல்லி அழைக்கிறாருன்னு காண்பிக்கலாமா? வேதத்தை படிக்கிறேன் பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், இனி கேபா என்று அழைக்கப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் அஸ் அ ஸ்டோன். யோனாவின் குமாரனாகிய சீமோனா இருக்கிற, இனிமே உன்னை கேபா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஒரு பேர் மாற்றி சொல்கிறார். பேர் மாற்றுறதுனால ஒன்றும் இல்லை, பெயர் மாற்றுவதனால எந்த மனுஷனும் நல்லவனாக மாறப்போவதும் இல்லை. அதனால் நான் மதம் சார்ந்து சொல்லலை. இதை இங்கே ஒரு அடைமொழி, ஒரு குணாதிசயம் சார்ந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த கேபானா கல் என்று அர்த்தம்னு வேதம் சொல்லுது. என்ன பிரதர் எப்படி சொல்லிட்டீங்க? கல்லா? கல்லை யாரும் மதிக்கவே மாட்டாங்களே, தூக்கி போடுவாங்க. காலில் பட்டுச்சுன்னா நமக்கு ரத்தம் வரும் காலில், அதை விலைக்கு தானே வைப்போம், அதுக்கு ஒன்றும் மரியாதை இல்லையா? வீட்டில் என்ன பீரோவில் வச்சு பூட்டவ போகிறோம், கல்லை வெளியே தானே வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், கல் தான், அது தேவையில்லாத கல்லாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷராக அழைக்கப்படுகிற ஒரு மனிதனை கல் என்று சொல்கிறார், கேபா அப்படின்னு சொல்கிறார், விச் இஸ் டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோன். அதுதான் அதனுடைய பொருள். எதற்கு அப்படி சொல்கிறாரு? ஒரு சிந்தனையாளர்னுடைய ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். When the pebbles are very rarely seen, it is more valuable than diamonds. அதாவது கூழாங்கற்கள் ரொம்ப அரிதாக இந்த பூமியில் காணப்பட்டால் அது விலை உயர்ந்த வைரங்களை விட மதிப்புள்ளதாக மனிதர்களால் பார்க்கப்படுமா? உண்மைதானே? அதெல்லாம் தேடி பார்க்குறோம், இந்த பிளானட் எர்த் ஃபுல்லாக தேடி பார்க்குறோம், கூழாங்கல்லே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஆழமாக தோணுனா ஏதாவது ஒரு இடத்துல தான் கூழாங்கற்கள் கிடைக்கிது அப்படின்னு மனிதன் கண்டுபிடிச்சான்னா அந்த கூழாங்கற்கள் வைரத்தை விட மிக அதிகமான டிமாண்டுக்குள்ளே போகும். எல்லா இடத்துலையும் வைரம் கிடைக்கிது. அது என்னப்பா அந்த கல் சும்மா மின்னுது, ஆனால் இந்த கல்லை பாருங்களேன் ரொம்ப மங்கலாக இருக்குது, நல்லா வளவளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி எது அரிதாக காணப்படுகிறதோ அதை மனிதனுங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க, அதை ரொம்ப வேல்யூபலாக பார்ப்பாங்க, அதுதான் எனக்கு வேணும்னு தேடி ஓடுவாங்க. இதுதான் மனித குணம். இங்கு உங்கள் வாழ்க்கையில் சும்மா சாதாரணமாக தூக்கி போடுற ஒரு கல்லை போல், ஒன்றும் இல்லை, தட்டி விடுற கல்லை போல், இந்த மனுஷனை பார்த்தா ஒன்றும் விளங்காது அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு ரிஜெக்டட் லைஃப். த பீப்புள் ஆர் கார்னரிங் யூ. உங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கல்லாக நீங்கள் இல்லை. யூ கோன் டு பி அ ரேர் பீஸ் ஆஃப் ஸ்டோன். நீங்கள் ரொம்ப அரிதான ஒரு கல்லாக உங்களை மாற்ற விரும்புகிறார். கட்டடம் கட்டுற அந்த தொழிலாளர்களை பார்த்துருப்பீங்க, நல்லா அழகாக கட்டிக்கிட்டே வருவாங்க. ஒரு ஜாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கல் தேவைப்படும். அந்த கல் ஒன்றும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு ஸ்டோனாக இருக்காது.
4 பக்கமும் சரியான ஒரு டைமென்ஷனில் இருக்காது. எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. கடைசியில இந்த 2 கார்னரையும் இணைக்கிறதுக்கு ஒரு கல் எடுத்துட்டு வர சொல்லுவார். அந்த கல் எங்க தெரியுமா இருக்கும்? அந்த ஓரத்தில கீழ கிடக்கும். அந்த சின்ன கல்ல கொண்டு வந்து அவர் ஷேப் பண்ணி அந்த இடத்துல வைப்பார். அது வைக்கும்பொழுது the dimension became perfect. அது ஒரு நேர்த்தியான ஒரு கட்டடமாக மாறுவதற்கு அந்த மூலைக்கல் இருக்கு தெரியுமா? அந்த கார்னர் ஸ்டோன். அந்த கார்னர் ஸ்டோன் தான் பிரயோஜனமா இருக்கு. இதை தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, உன்னை நான் கல்லாக தான் அழைக்கிறேன். எப்படியான கல்லுன்றதை நான் வாசிக்கிறேன். நீங்க பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. இது 18ஆவது வசனம். 19ஆவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். இவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ, நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்த்தப்பட்டு இருக்கும் என்று நாம் எதை கட்டுறோமோ அது கிங்டமில், அதாவது பரலோக ராஜ்யத்திலும் கட்டப்பட்டு இருக்குமா. எதை அவிழ்க்கிறோமோ அது அங்கும் அவிழ்க்கப்பட்டு இருக்கும். நம்ம எதை கட்ட போகிறோம்? நம்ம சொத்து சுகத்தை கட்ட போகிறோமா? இல்லை நம்ம பெருமையை கட்ட போகிறோமா? பேர் புகழை கட்ட போகிறோமா? அது இல்லை. நாம் கட்ட போகிறது எது தெரியுமா? அன்பை கட்ட போகிறோம். நம்மோடு இணைந்து இருக்கிற சக மனிதர்களை நேசிக்க போகிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன? வாட் இஸ் குட் நியூஸ்? குட் நியூஸ் இஸ் நத்திங் பட் ஷேரிங் எ குட் டீட்ஸ். நல்ல செய்கைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வது தானே. அதான் உன்னில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுது. அப்போ எதை கட்டுகிறோம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, எமோஷ்னலி டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு, லோவாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, தேவையுள்ள மனிதர்களுக்கு, அவர்களுடைய தேவைக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இல்லையா? அதுதான் அவர்களுக்கான ஒரு கட்டடம், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு. உங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. எதை கட்ட அவிழ்க்கிறீங்க? வாட் யூ கோன் டு லூஸ் இட்? சிம்பிள். அவங்களோட எமோஷ்னலாக அவங்க ஒரு பாண்டேஜில் இருப்பாங்க. நிறைய பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. இல்லை எல்லா டேலண்ட்டும் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது. ஃபிசிக்கலி தே மைட் பி வெரி ஸ்ட்ராங்கர் பட் தே couldn't do anything. they feel personally they feel very weak. எதனால் அப்படி உணர்றாங்க? எதற்கு எல்லாம் இருந்தும் இல்லாததை போல நினைக்கிறாங்க. ஸோ சம்திங் இஸ் தே ஃபீல் சம்திங் இஸ் பவுண்டிங் அரவுண்ட் தம். ஏதோ உங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்குல்ல, அதை உங்களுடைய புன்னகையினால், நல்ல வார்த்தையினால், வசனத்தினால், உங்களுடைய அன்பான ஜெபத்தினால் அதை நீங்கள் அவிழ்த்து விடலாம்ல. அப்படி அவிழ்த்து விடும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை கிடைக்கும். நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு மீனவர் வலை போட்டிருக்கிறாரு. மீன் பிடிக்க தான் வலை போட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த மீன் பிடிக்கிற வலையில் ஒரு பெரிய ஒரு ரேரான ஒரு ஆமை மாட்டிக்கிச்சு. அந்த ஆமை கடல் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அந்த ஈக்கோ சிஸ்டமுக்கு ரொம்ப முக்கியம். அது பிடிச்சிட்டு அவர் தூக்கிட்டு வந்தால் அது இறந்துடும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வலையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வலைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அந்த ஆமைக்கு மீண்டுமாக கடலில் வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறார். இதுதான் உதாரணம். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியம்லாம் பல பேருக்கு பாதிப்பாக கூட மாறி போகலாம். நமக்கு நல்லதுன்னு தோணலாம், நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் அப்படி சரியாமல் தவறாக செய்து, புரிதல் இல்லாமல் செய்து, அதனால் வர பாதிப்புகளுக்கு நீங்கள் ஏன் மீண்டுமாக ஒரு பரிகாரம் தேடக்கூடாது? நிச்சயமாக தேடலாமே. தெரிந்து செய்கிற தவறு வேறு, தெரியாமல் செய்கிற தவறு வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிறரால் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யலாமே. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கல் தான். மீண்டுமா சொல்கிறேன், ஒதுக்கப்பட்ட கல் தான், தூக்கி போடுற கல் தான், காலில் பட்ட ரத்தம் வரும், அப்படியான ஒரு சாபமான வாழ்க்கை தான். உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். யூ மைட் ஃபீல் இன் தட் வே. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஐ ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ. அப்படியான அந்த கல்லை தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார். உங்கள் உடைஞ்சு போன உங்கள் வாழ்க்கையை தான் அந்த கார்னர் ஸ்டோனாக மாற்றி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க போகுது. இங்கே ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்கிற அன்பினுடைய ஈகை தான் பரலோக ராஜ்யத்தில் அந்த மனிதனை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் இந்த மனிதனுக்கு கொடுக்குற அந்த விடுதலையான நல்ல ஒரு செய்தி தான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை தான் ஒரு அதிகாரமாக கொடுக்குறார். நீ இனிமேல் சீமோன் என்று அழைக்கப்படுவதில்லை, பேதுரு, விச் மீன்ஸ் நீ ஒரு கல்லாக தான் காணப்படுவாய். இந்த கல்லின் மேலே தான் அவருடைய சபையை கட்டுகிறார். இஸ் பில்டிங் இஸ் த கிங்டம் இன் திஸ் எர்த். எந்த கல்லின் மேலே? ஒதுக்கப்பட்ட உங்கள் மேலே தான்.
அந்த பரலோக ராஜ்யம், த ஹெவன்லி கிங்டம் வாஸ் கோயிங் டு பில்ட் அவுட். அது மேலே அப்படி எழும்ப போகிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்னால் என்ன? ஒரு மரணம், ஒரு தோல்வி, ஒரு வெறுமை. இது அந்த கல்லை மேற்கொள்ளாதான். அந்த கல் ஒரு விக்டோரியஸ் ஸ்டோனாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக இருக்க போகிறது. அதை தான் இதை குறிக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனம் எழுதப்பட்ட நோக்கமும் இப்பொழுது சொன்ன வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும். இது ஒரு மனிதனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, நாமம் அல்ல. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பேர் சொல்லி அழைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இவன் நல்லவன்ப்பா, இவன் நல்லா ஒழுக்கமாக இருப்பான், நல்லா வேகமாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப எந்துவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த அடைமொழியின்படி தான் உங்களை ஒரு கல்லாக, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ரேர் பீஸ் ஆஃப் ஸ்டோனாக உங்களை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காலிங் யூ ஃபார் ஹிஸ் ஓன் பர்பஸ். அவருடைய சொந்த ஒரு நன்மைக்காக உங்களை அழைக்கிறார். இது அந்த ஒரு மனிதனுக்காக அழைக்கப்பட்ட அழைப்பு அல்ல, நாட் ஒரு பர்சனல் காலிங். இது எல்லா சீஷர்களுக்குமாக சொல்லப்பட்டதாக தான் வேதம் பதிவு செய்கிறது. அதான் மத்தேயு 18 நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதையும் தாண்டி சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19லிருந்து 23 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அதில் நான் 21ஆவது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். என்ன ரொம்ப சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறீங்களோ? இப்போ அடுத்தவங்க பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நம்மளும் சக மனிதர்கள் தான். எல்லார்ட்டையும் குறை இருக்குது, நிறைய இருக்கும். அடுத்தவங்க பாவங்களை மன்னிப்பதாக இது பொருள்படலை. பிறருக்கு நம்ம மேலே ஏதாவது ஒரு கோபம் இருந்திருக்கலாம், அவங்க ஏதாவது தவறு செய்திருக்கலாம். அந்த அந்த தவறு நிமித்தமாய் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய நோய், ஒரு மனநோயாய் மாறி போகும். நீங்கள் எமோஷ்னல் இன்பேலன்ஸ்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணிடுவீங்க. பிறரை நீங்கள் மன்னிக்கும் பொழுது படைத்த பரம்பொருள் ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பார். இவன் நல்லவன், இவன் கெட்டவன் சொல்லி நியாயம் தீர்ப்பார். அது எல்லா நம்பிக்கைகளிலும் உண்டு. வேதம் தெளிவாக அதை பதிவு செய்கிறது. அப்போ நியாயாதிபதியாய் அவர் நியாயம் தீர்க்கிறார். இஸ் அ ஜட்ஜ், ரைட்? ஸோ அவர் நியாயம் தீர்க்கணும்னா நாம் ஒரு மனிதனை மன்னிக்கிறோம், அவங்க செய்த தவறை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரும் அந்த மனிதனை மன்னிக்கிறார். நல்லா பார்த்தீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை கட்டுறீங்களோ பரலோகத்தில் கட்டப்படும், எதை அவுக்குறீங்க அது பரலோகத்திலும் விடுதலையான ஒரு ஆத்மாவாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மனிதனை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. மனிதனை மன்னித்து மறந்து அவர்களோடு அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது அந்த மனிதனுக்கான வாழ்க்கையும் பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கிறது, அந்த மனிதனும் மன்னிக்கப்படுகிறான். இதுதான் இந்த பொருள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மேலே ஊதி சொல்கிறார் அப்படின்னா, the God is anointing you, my dear brother, my dear sister. இந்த வேளையில் நீங்கள் கர்த்தருடைய தயவுக்காக தானே காத்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியின் பேரே தயவின் நேரம், the favor from God. அப்போ என்ன தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வார்த்தையை நேரடியாக வாங்கிக்கொள்வதா? இல்லையே. நீங்கள் வாழ்க்கையில் மாறி முழுமையாக இருந்து பிறருக்கு அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு அந்த அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இப்போ சொல்லுங்கள், உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அந்த சகோதரிட்டு நான் பேசினேன், ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, மனசுக்கு சமாதானமாக இருக்குது. கரெக்டாக தான் சொல்கிறாரு அவர். நல்லதை பேசினார், முடிஞ்சதை கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு போனார். நல்ல வார்த்தை மட்டும் இல்லை, முடிந்த உதவியும் செய்யுங்க. அப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது பழசெல்லாம் மறந்துட்டாருப்பா, என்ன நல்லா பேசினார். இன்டைரக்ட்லி they come to know that நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டீங்க. இந்த மன்னிப்பு அந்த ஆத்மாவுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் தெரியுமா? அவங்க இந்த பூமியில் வாழும் பொழுதும் சரி, அவங்க மரணத்திற்கு பின்பதாகவும் சரி, அவங்க வாழ்க்கை பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதுதாங்க ஒரு நல்ல வாழ்க்கை. இதுதான் ஒரு கல்லான வாழ்க்கை. என்ன கல்லான வாழ்க்கை? ஒரு ஆசீர்வாதமான கல்லான வாழ்க்கை. இந்த மாதிரியான ஒரு கல்லாக நீங்கள் இருக்க ஆசைப்படுறீங்களா? இல்லை மனுஷங்க வெறுத்து ஒதுக்கி தூக்கி போட ஒரு கல்லாக இருக்க ஆசைப்படுறீங்களா? உலகத்தில் எவ்வளவோ கல் இருக்குது, ஆனால் அப்படியான கல் இல்லை. நீங்கள் ஒரு மூளைக்கல்லாக, ஒரு ரேர் பீஸ் ஆஃப் ஸ்டோனாக, பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தயவு பெற்ற வாழ்க்கையாக, பிறருக்கு தயவை பகிர்ந்து கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும். அடுத்த ஒரு வசனங்களை வாசிக்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப அழகாக எளிமையாக வெளிப்படுத்தும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27
28 வசனங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28வது வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ரொம்ப அழகாக எளிமையாக புரியும்படியான தமிழில் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நீங்கள் திருப்பி திருப்பி மீண்டுமாக டோன்ட் ஃபீல் யுவர் செல்ஃப் வெரி லோ. உங்களையே நீங்கள் கீழே தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் தேவையான எல்லாம் இறைவன் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்ததை நம்ம பயன்படுத்த தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சோம்பேறியாக இருக்கிறதில்ல. இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் லேசினஸ். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஆனால் நான் வீட்டிலே உட்காந்துக்குவேன். அப்படி இல்லை. படிக்காமல் பாஸ் ஆகணும், மார்க் எடுக்கணும்னு கேட்குற மாதிரி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்யணும். அன்பை சொன்னால் மட்டும் போதாது, அன்பை செயல்படுத்தணும். தயவை ஏற்றுக்கொண்டு, தயவை நான் பெற்றுக்கொண்டு நான் தயவாக தான் வாழணும், தேவனுடைய தயவு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம பைபிளினுடைய வசனத்தை மாத்திரம் பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதில் பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தயவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தயவை பெற மாத்திரமல்ல, பிறரோடு பகிர்ந்து கொள்ள. மீண்டுமாக சொல்கிறேன். இங்கே என்ன போடப்பட்டிருக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். மைட் பி லுக்ஸ் வெரி மேட். உங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி உலகம் ஒதுக்கி வைத்த சூழ்நிலை. அதை தான் மீண்டுமாக நான் சொல்ல வரேன். ஒரு கல்லை போல் இருக்கிற சூழ்நிலை. ஆனால் உலகத்தில் ஞானங்கள் நிறையா இருக்குது. த வைஸ் மேன்ஸ் ஆர் மெனி. அவங்கள கூட ஷேம் பண்ணுற அளவுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும். எப்பொழுது உயர்த்த முடியும்? நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான். இயேசுவின் இடத்தில் பேதுருவை கூட்டிட்டு வராங்க. அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தென் த பீட்டர் இஸ் டோட்டலி கமிட்டட் டு த டிசைபிள்ஷிப். அவர் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்ன வாழ்க்கை? உன்னில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்பது தான் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து சொன்ன மிகப்பெரிய ஒரு கற்பனை. அந்த கற்பனைக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஊழியத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார்னு வசனம் சொல்லுது. அந்த நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். இவரும் கூட தானே இருந்திருக்கணும். அந்த கல்லும் கூட தானே இருந்திருக்கணும். அதான் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படியான ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையும் உலகத்தின் ஞானிகளுடைய ஞானங்களை அவமாக்கும்படி உங்களை தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அழகாக பாருங்கள். அடுத்து, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். நீங்கள் பலவீனமாக இருந்தால் உங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். The God is choosing you. That's a great selection, right? அப்படிலாம் யாரும் பண்ணுவாங்களா? ஒரு ஆர்மி செலெக்ஷனில், ஒரு போலீஸ் செலெக்ஷனில் நீங்கள் போயிட்டு அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிற அந்த ஹைட்டை நீங்கள் மேட்ச் பண்ணலை, அந்த பாடியினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் மேட்ச் பண்ணலை, உங்கள் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணலன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்களா? இல்லை எந்த இன்டர்வியூவில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்களா? தகுதி இல்லை என்றால் அதற்கு தேர்வும் இல்லை. இட்ஸ் அ ஜென்ரல் லாஜிக். நமக்கு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதற்கான தகுதி இருக்கணும். அப்போ தான் அதில் தேர்வாக முடியும். அதை மீறி ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு தகுதி இல்லையா? அவர் கூப்பிட்றாரு, வா மகளே, வா மகனே, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன், நான் உன்னை எக்யூப் பண்ணுறேன், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். பட் லெட் மீ ரிமைண்ட் யூ அகெயின். எல்லாம் அவர் செய்கிறார். நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி செய்யணும். அவர் எல்லாம் கொடுக்குறார். நம்ம முயற்சி செய்து பிறரோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் இதில் இருக்கிற ஒரே வேலை. இந்த வேலைக்கு வேறு எந்த விதமான பொருளும் இல்லை. நீங்கள் அவருடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தான் இந்த வேலை. The mission is very clear, to share the love of Christ. You need to love your neighbor. அந்த தயவை பெற நீங்கள் விரும்பினா நீங்கள் பிறருக்கு தயவான ஒரு முகமாக காணப்படணும். அதற்காகத்தான் அழைக்கிறார். அடுத்து பாருங்கள், உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் ஒரு தடவை யூஎஸ் போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற அமெரிக்கன் பீப்புள் வந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஃபோன் இல்லை. அப்போ அவங்ககிட்ட ஃபோன் இருக்கான்னு பார்த்து நான் சொன்னேன், என்கிட்ட ஐ டோன்ட் ஹேவ் ஐஃபோன், என்கிட்ட ஐஃபோன்லாம் இல்லைங்க, இந்தியன் ஃபோன் தான் இருக்குது, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, அது உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ உலகத்தினுடைய பொருட்கள் நிறைய இருக்கும், தேவைகள் மனிதனுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. இப்போ உலகத்தினுடைய உள்ளவைகளை அதை கீழே தள்ளி உங்களை அற்பமாக எண்ணப்பட்டு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற உங்களை தூக்க விரும்புகிறார். குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து தூக்க விரும்புகிறார். இது ஒரு பணம் பொருள் சார்ந்து நான் சொல்ல வரல, மீண்டுமா சொல்கிறேன். ஐ பிகின் வித் டைட்டில். என்ன டைட்டில்? உங்களுக்கு ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல குணசாலிங்க,
எவ்வளோ காசு இருக்குன்றது முக்கியம் இல்லை. நல்ல மனசு இருக்கா? ஒரு நல்ல புன்னகை இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் தயவுக்காக காத்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்கா? என் தகப்பன் எனக்காக செய்வார்ன்ற ஒரு பொறுமை இருக்கா? டு யூ ஹாவ் த எக்ஸாக்ட் பேஷன்ஸ்? அந்த அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கா? அது போதும். அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. இந்த பணம் பொருள் எல்லாம் வரும் போகும். ஒன்றுமில்லாத காலமும் வரும். குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. ஒரு மனிதன் சொன்னாராம், ஒரு சில நிமிடங்களில் இல்லை வினாடிகளில் கார் வச்சுருந்தேன், பெரிய வீடு பங்களோ வச்சுருந்தேன், ஃபேமிலி இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஒரு சில வினாடிகளில் என் குடும்பம் அழிந்து போனது. என் இருக்கிற வீடு இடிஞ்சு போயிடுச்சு, அதோட காரும் போயிடுச்சு, என் இருக்கிற எல்லா சொத்தும் போயிடுச்சு. ஐம் ஸ்டாண்டிங் அலோன் இன் த ரோடு. நான் இப்போ தெருவில் நிற்கிறேன். இதை என்ன சொல்லுவீங்க? இப்போ உள்ளவைகளை கீழே தள்ளி உங்களை தூக்குறாரு அப்படின்னா, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனிதர்களை கீழே இறக்கி, மனிதனுக்கு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, பிறரோடு அன்பை பகிர்ந்து கொள்ள நினைக்கிற அந்த இருதயத்தை தூக்க விரும்புகிறார். இப்போ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஐ கேன் ப்ரே ஃபார் யூ. ஒரு சின்ன ஃபியூ மினிட்ஸ் ப்ரேயர் தான். இதோடு நீங்கள் நிறுத்திடக்கூடாது. ப்ரேயர்ன்றது இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் காட் அண்ட் த கிரியேஷன். நாம் அவரோட பேசுகிறோம். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேசுங்க, அன்பாக பேசுங்க, இந்த வார்த்தைகளின்படி பேசுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் தயவாய் இடைப்படுவார். உங்களை கேபா என்று அழைக்கிறார். ஒரு விசேஷமான கல்லாக அழைக்கிறார். பிறருக்கு பிரயோஜனமான கல்லாக அழைக்கிறார். ஒரு அஸ்திபார கல்லாக, அது ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக அழைக்கிறார். ஒரு கார்னர் ஸ்டோனாக அழைக்கிறார். உங்கள் மேலே தான் அநேக கட்டடங்களினுடைய மாடிகள் எழுப்பப்படும். அநேகர் பிரயோஜனப்படுவாங்க. இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், யூ மைட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். பிறரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழுப்புவதற்கான ஒரு படிக்கல்லாக கூட நீங்கள் இருக்கலாம். அப்படியான ஒரு நல்ல பர்பஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கிளியர் இட். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி ஜெபிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் ஒன்றுமில்லாமல் இருக்கிற, யாராலும் ஆண்டவரை மதிக்கப்படாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கப்பா. நீர் இந்த வேளையிலே அவர்களை எதற்காக அழைத்தீர்? கேபா என்று நீங்கள் அழைக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவர்களுக்கு என்று ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுங்க. எதையெல்லாம் அவங்க இழந்தார்களோ அதற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனினாலே பதிலாக நீர் ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமாய், ஒரு தயவாக வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி, நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளின்படி அப்போ ஒன்றுமில்லாத ஒருவரை நீர் ஆண்டவரை உருவாக்கி போதித்து வழிநடத்தி, ஃபாதர் மாஸ்டர், யூ ஆர் எக்ஸால்ட்டிங் தர் லைஃப் லார்ட் ஃபாதர். நீங்கள் உயர்த்துறீங்க ஆண்டவரை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதப்படியில் பரிந்து பேசி ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். அவருடைய எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக ஆண்டவர் எப்படியா ஒரு சோதனையில் அவர்கள் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்கள் அவங்கள உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, உடல் ரீதியான ஒரு பாதிப்பு இருந்தால் நீங்கள் அவங்களை தொடுங்கப்பா, அவங்க தேவைகளை சந்திங்க. இது என்னுடைய ஒரு மனிதனுடைய ஜெபத்தினால் அல்லப்பா, உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு உம்மிடம் கேட்கிற ஒரு அப்பா என்ற ஒரு உரிமையோடு கேட்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக இது நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கை நிறையட்டும். உங்களுடைய தயவுனாலே நிரம்ப வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலை ஒரு அற்புதமான வேலை. அந்த வேலையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் இப்பொழுது இறங்கினதற்காக நன்றி. அவள் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. முழுமையாய் உம்முடைய பரிசுத்த பிரசனத்தின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகளில் என்னென்ன தேவைகளுக்காக இப்பொழுது காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளுக்கான பதிலாக நீர் தயவாக இறங்கினதற்காக நன்றி ஆண்டவர். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே அப்பா, ஈவன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃபாதர் மாஸ்டர், எல்லாவற்றிலும் மினிஸ்ட்ரியில் அவங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. தயவாய் உம்முடைய முகத்தை காண்பீங்க. அவங்க தேவைகள் அனைத்தையும் சந்தித்து பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரை ஒரு வாழ்க்கையை வாழ அவர்களை நீர் ஆண்டவரை அபிஷேகிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். My brothers and sisters, thanks for watching this program. இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒரு கல் தான், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவையான கல்லாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் சரி பிறருக்கும் சரி நீங்கள் காணப்பட போகிறீங்க. சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். God bless you. நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள்
இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். இதயம் கலங்கினதா, ஆசைகள் இலை போல் உதிர்கிறதா. இதயம் கலங்கினதா, ஆசைகள் இலை போல் உதிர்கிறதா. மழையில் கண்ணீரும் மறைகிறதோ, மண்ணாய் உலகம் மிதிக்கிறதோ. மழையில் கண்ணீரும் மறைகிறதோ, மண்ணாய் உலகம் மிதிக்கிறதோ. ஓயாதே ஓயாதே உன்னதர் இயேசு உன்னோடு பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் எல்டிஎன் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305958774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.